10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Kurinji Educational Institution Kavetipatti Namakkal. Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Concept of friction. Laws of motion இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ல இதுவும் ஒன்று. இந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்ற வேர்டை நம்ம 9th 10th கிளாஸஸ்லேருந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவோம்? அப்போசிங் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்றது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் த சர்ஃபேஸ் வேர் இட் இஸ் பிளேஸ்டு. ஸோ இது எல்லா இடத்துலையும் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா நம்ம உராய்வு அப்படின்னு சொல்ல முடியாது தமிழில். எப்போ நமக்கு வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது ஆக்ட் ஆகும்? அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் ஈஸியாக மூவ் ஆகுதா இல்லை ரொம்ப ஹார்டாக மூவ் ஆகுதா? அப்போ ஈஸியாக மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆப்ஜெக்ட் எந்த மாதிரியான சர்ஃபேஸஸில் பிளேஸ் ஆகிருக்கு, இல்லை கஷ்டமாக மூவ் ஆகுது அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான சர்ஃபேஸஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ சில இடங்களில் நம்ம வீட்டிலே பார்த்தோம்னா டைல் சர்ஃபேஸ் இருக்கும், சில இடங்களில் நம்ம ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும். அப்போ டைல் சர்ஃபேஸ் அப்படின்றது ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கும், ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்றது கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான இடங்களில் ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து மூவ் பண்ணணும்னு விரும்பணும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுவோம். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு தான் நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக மாறும். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது உருவாகும். ஸோ இது எப்போ நமக்கு பாசிபிள் அப்படின்னு சொன்னால், இட் இஸ் ஆல்வேஸ் அப்போசிங் த ரிலேட்டிவ் மோஷன். ரிலேட்டிவ் இஸ் த சென்ஸ் போத் ஆர் ஆக்டிங் பேரலல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தரை பொறுத்து இன்னொருத்தருடைய மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன் ஆஃப் த பாடி இஸ் மூவிங் வித் ரெஸ்பெக்ட் டு த அனதர் பாடி. அப்போ ஒரு பாடி அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு இன்னொரு பாடியுடைய மூமெண்ட்டை பொறுத்து நம்மளுடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் மோஷன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்டு எப்போவுமே ரிலேட்டிவ் மோஷனை வந்து அப்போஸ் பண்ணும். அது யார் யாருக்கும் பிட்வீனில் நடக்கக்கூடிய ரிலேட்டிவ் மோஷன்? ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த சர்ஃபேஸு பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாத்துக்கும் நடக்கக்கூடியது. இப்போ நம்ம டைல் சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணிவிட்டு அதை தள்ளலாம், இல்லை ஒரு கரடு முரடான பாதையில் ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து ஒரு ஆப்ஜெக்டை தள்ளலாம். அப்படிலாம் நம்ம கொடுக்கும்போது நம்ம அதிகமான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுமா இல்லை கம்மியான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுமா அப்படின்றது நம்ம சூஸ் பண்ணக்கூடிய சர்ஃபேஸோட நேச்சரை பொறுத்தது. அப்போ இங்கே ஃப்ரிக்ஷன் அப்படின்ற கான்செப்டை சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் இஸ் ஏபிள் டு அப்போசிங் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சர்ஃபேஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் நடக்கக்கூடிய ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் பண்ணுறவங்களுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இதுக்கான ஒரு டயக்ராம் நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஒரு டேபிள், அந்த டேபிள் மேலே ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ டேபிள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்து மூவ் பண்ண வைக்கிறோம். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் அந்த ஆப்ஜெக்ட்டு ரொம்ப கஷ்டமாக மூவ் ஆகுதா இல்லை ஈஸியாக மூவ் ஆகுதா அப்படின்றத அப்சர்வ் பண்ணோம். அப்போ அந்த மூமெண்ட்டுடைய பொசிஷனை வச்சு இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணிடலாம். இப்போ ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அவசியம். when the external force is given to an object, the object is ready to move from one place to another place. நம்ம எப்போல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொண்டு போய்ட்டு அந்த ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குறோமோ
அப்போலாம் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர ஆரம்பிக்கும். அப்படி நகருது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ப்ரெசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பட் நீங்கள் கொடுக்கும்போது அந்த சர்ஃபேஸுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்குல்ல, அந்த கான்டாக்டுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஃபோர்ஸை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வேர்டுக்கு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட டைரக்ஷன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு. ஆனால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, ரைட் டு த லெஃப்டாக ஆக்ட் ஆகுது. ஏன்னா போத் த ஃபோர்ஸஸ் ஆர் மேக்னிடியூட்லி சேம் பட் டைரக்ஷனலி ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ மேக்னிடியூட்லி சேம் அப்படின்னு சொல்லுவேன், நீ எந்த அளவுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்குறியோ அதுக்கு ஈக்குவல் ஃபோர்ஸஸாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றது இந்த சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகும். பட் என்ன டைரக்ஷனில், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். அதனால தான் அது என்னன்னு சொல்லலாம், between the object and the surface the relative motion is to be opposing by the external force. நாம் அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் சர்ஃபேஸுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டிவ் மோஷனை என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணுது. ஸோ அதனால் நமக்கு உருவாகிறது தான் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். யூஸ்வலாக எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, அந்த ஆப்ஜெக்ட் மேலே எத்தனை ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுன்னு சொல்லுவோம், 2 forces in it. One is the downward gravitational force. It always exerted by an object wherever it is able to placed. And another is the upward normal force. எந்த ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணாலும் சரி, நாம் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மேலேயும் 2 எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டியூ டு த கிராவிடேஷன், இன்னொன்று upward normal force அப்படின்னு சொல்லுவோம். But here the normal force and the gravitational force both are magnitudely same but directionally opposite, so the resultant force is 0. எப்படி இது நமக்கு ரிசல்டன்ட் 0வா மாறும், என்னோடைய மேக்னிடியூட் எவ்வளோ இருக்கோ அதே ஈக்குவல் மேக்னிடியூடு எம்ஜிக்கும் இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போ போத் ஆர் மேக்னிடியூட்லி சேம் பட் டைரக்ஷனலி ஆப்போசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ when a force, ஸோ இது நமக்கு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, when a force parallel to the surface is applied on the object it become relative motion. இதை என்ன நேமால நம்ம டினோட் பண்ணியிருக்கிறோம், when a force parallel to the surface. எப்போ நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை சர்ஃபேஸுக்கு பேரலாக அப்ளை பண்ணுறோமோ அந்த இடத்துல நமக்கு ஒரு மூமெண்ட் ஆக்ட் ஆகுது இல்லையா அந்த ஆப்ஜெக்டால், அதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ் மோஷன்னு சொல்கிறோம். We have to apply the external force to the surface is to be parallel. எப்படி அப்ளை பண்ணோம், பேரலாக நம்ம அப்ளை பண்ணோம். அப்போ ஒரு ஃபோர்ஸை வந்துட்டு பேரலல் டு த சர்ஃபேஸாக அப்ளை பண்ணும்போது ஆப்ஜெக்ட் மேலே அதுதான் நமக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, ரிலேட்டிவ் மோஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இப்போ இந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டில் நிறைய வெரைட்டி நம்ம கொடுக்கலாம். தே ஆர் நேம்ட் அஸ் த நம்பர் 1 ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். என்ன சொல்லலாம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ சிம்பிளி டினோட்டட் பை எஃப்எஸ் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்வலாக இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் தான். ஃபோர்ஸ் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. அதனால தான் அதை நம்ம என்ன எடுத்திருக்கோம், எஃப் வெக்டார் சஃபிக்ஸில் எஸ் போட்டிருக்கோம். அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்றது ஃபர்ஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன் அப்படின்றது கைனட்டிக் ஃப்ரிக்ஷன், தேர்ட் ஒன் வந்துட்டு ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் நம்ம 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ ஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம், த ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட் என்னவா இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மேலே நீ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுற. நீ அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் அந்த ஆப்ஜெக்ட்டு மூமெண்ட்டே கொடுக்காம அதே இடத்துல ரிமைன்ஸ் த சேம் கேட்டகரியாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கிடைக்கிறதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ என்ன அர்த்தம், வெயிட்டான ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஸ்மாலர் மேக்னிடியூடை நாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். இட் இஸ் த ஃபோர்ஸ் which opposes the initiation of motion of an object on the surface. யூஸ்வலாக ஒரு ஆப்ஜெக்ட்னா எங்கே இருக்கும், ஒரு சர்ஃபேஸில் இருக்கும். அப்போ சர்ஃபேஸில் பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, இட் இஸ் அப்போசிங் தி இனிஷியேஷன் ஆஃப் மோஷன். அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டு நகர தொடங்குறதுக்கு போயிட்டு என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணுது, தடுக்குது.
அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்கும்போது அந்த இடத்த விட்டு நகராமல் பார்த்துக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம என்ன இருக்குதுன்னு அர்த்தம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்னட்யூடு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்போல்லாம் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அந்த அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு விட எக்ஸ்டர்னலாக கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் இந்த இடத்துல எஃப்எஸ் வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ யூஸ்வலாக அதை எப்படி எக்ஸ்பிரஷனை நம்ம சொல்லலாம்னா மேக்னட்யூட் ஆஃப் ஃபோர்ஸ் எஃப்எஸ் இஸ் நத்திங் பட் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்எஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிப்பாக 0வை விட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன் 0வை விட அதிகமாக இருக்கும், நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்குறோம். நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நமக்கு சப்போஸ் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு ரிசல்டன்ட் என்னவா இருக்குதோ போத் ஆர் மேக்னட்யூட்லி ஈக்குவல் பட் டைரக்ஷனலி ஆப்போசிட்னு முன்னாடி தான் சொன்னோம். பட் இங்கே 0வா ஏன் இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ன்னா இப்போ என்ன அர்த்தம், இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே ஆப்சன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு ப்ரெசன்ஸ் இல்லையா, அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு கண்டிப்பாக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த 0வை விட ஒரு ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் மேக்னட்யூட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸு இருக்க தான் செய்யும். ஸோ அதனால தான் நம்ம அதை எப்படி எழுதியிருக்கோம், 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்எஸ். அப்போ 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்எஸ், எஃப்எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மியூஎஸ் என். இது எப்படி வந்தது அப்படின்ற ஒரு கொஷின் அரைஸ் ஆச்சு அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்டலில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, the n is the upward normal force, mg is the downward gravitational force. n is equal to mg அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா nன்றது பாசிட்டிவ் குவான்டிட்டி, mgன்றது நெகட்டிவ் குவான்டிட்டி. n minus mg equal to 0, then n equal to mg. அப்போ n எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம், mgயை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதை எழுதும்போது 0 less than or equal to fs less than or equal to μs into n. அப்போ இதுக்கு என்ன மீனிங்னா எஃப்எஸ் இஸ் நியூமரிக்கலி ப்ரொபோர்ஷனல் டு என். அப்போ என்னன்னா யாரு, அப்வர்ட் நார்மல் ஃபோர்ஸ். அப்போ எஃப்எஸும் என்னும் எப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டியாக மாறுதோ அப்போ நமக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லக்கூடிய மியூஎஸ். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை எழுதும்போது fs is less than or equal to μs n, தேவைப்பட்டால் இந்த எண்ணுக்கு பதிலாக mgயும் அப்ளை பண்ணலாம். அப்போ fs less than or equal to μs mg அப்படின்னு எழுதலாம். அப்போ μsனா என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்டாட்டிக் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்குறோம், நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை விட கிடைக்கிற ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபோர்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட் நகரலை. அப்படி நகராதனால நமக்கு கிடைக்கிறது தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். சரி, இப்போ அதையும் தாண்டி இங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சர்ஃபேஸ். ஸோ கிவன் சர்ஃபேஸு, அந்த சர்ஃபேஸில் m1 அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ m1 சொல்லக்கூடிய மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டை இங்கே வைக்கும்பொழுது அது மேலே f அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அனுப்புகிறோம். So when the external force F is applied on the given object placed on the given surface, கொடுத்துருக்கக்கூடிய சர்ஃபேஸ் மேலே m1 அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கேபிட்டல் F அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம். நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸால் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எப்படி, இந்த Fக்கு பேரலல் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. தட் மீன் m1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். எஃப்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுக்குறோம், அது என்ன பண்ணுது, நகருது. அப்படி நகரும்போது அந்த சர்ஃபேஸோட தேய்ச்சிக்கிட்டு வருது. அப்போ என்ன நடத்தும், ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். சப்போஸ் நம்ம பைக்கில் கூட வேகமாக போயிட்டு பிரேக் பண்ணோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் த வீலுக்கும் சர்ஃபேஸ் ஆஃப் த ரோடுக்கும் ஒரு கான்டாக்ட் நடக்குது இல்லையா, அந்த கான்டாக்டுக்கு பேரும் நம்ம ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் தான் இங்கேயும். பட் வீல் முன்னாடி போகும், அதே போல் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த நேச்சர் எப்படின்னா ஈஸி டு மூவ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது m1 அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ் ஆஃப் த பாடி இங்கே வச்சுருக்கிறதுனால இந்த எஃப்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஈஸியாக மூவ் ஆகிடுது. ஈஸி டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் பிகாஸ் இட் பொசஸ் ஒன்லி ஒன் ஆப்ஜெக்ட். அப்படியே பக்கத்தில் இருக்கிற டயக்ராம் பாருங்கள்.
இங்கே ரெண்டு ஆப்ஜெக்டை ஒன்றுக்கு மேலே இன்னொன்னா அப்ளை பண்ணியிருக்கிறோம், ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ M1 அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ் ஆஃப் த பாடிக்கு மேலே M2ன்னு சொல்லக்கூடிய மாஸ் ஆஃப் த பாடி ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு கொடுக்குறோம். பட் இந்த இடத்துல ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு கிடைக்குது. பட் இட் இஸ் ஹார்டர் டு மூவ், ஹார்ட் டு மூவ். இந்த இடத்துல ஈஸி டு மூவ். ஏன் இது கஷ்டமாக இருக்குது? ரெண்டு ஆப்ஜெக்டை ஒன் பை ஒன்னாக ஒன்று மேலே ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது நகர்த்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ எங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பட் இங்கே நமக்கு M1 M2ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு மாஸ் ஆஃப் த பாடி மேலே என்னன்னு சொல்லக்கூடிய நார்மல் ஃபோர்ஸு கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். முன்னாடி நம்ம எழுதின மாதிரி எண்ணுக்கு யார் ஈக்குவல்? M1G ப்ளஸ் M2G. ஏன்னா இந்த M1 மேலேயும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், M2 மேலேயும் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். பட் இது ரெண்டுமே டவுன்வர்ட் டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். போத் ஆர் சேம் டைரக்ஷன், we have to add it. பட் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன இருக்கும்? N அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதே பக்கத்தில் இருக்கிற டயக்ராமில் என்னோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? ஜஸ்ட் M1Gக்கு மட்டும்தான் ஈக்குவல். ஏன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். சரி, அப்போ ஈஸி டு மூவ் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்போது ஈஸியாக நகர்த்த முடியுது. ஹார்ட் டு மூவ் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது நம்ம மூவ் பண்ணுறதுக்காக. ஸோ வி கன்க்ளூட் தட் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் டஸ் நாட் டிபெண்டிங் அப்பான் தி ஏரியா ஆஃப் த கான்டாக்ட். முக்கியமான விஷயம் அதுதான். அதாவது how much amount of the area covered by an object placed on the given surface, the static friction does not depend it. அதாவது இந்த எவ்வளோ ஏரியாவை அந்த கிவன் ஆப்ஜெக்ட் கவர் பண்ணியிருக்கோ அதை பொறுத்து இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய மேக்னிடியூட் இருக்காது. ஸோ வி கன்க்ளூட் it does not depend, the static friction does not depending upon the area of the given contact. சரி, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்றத கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னும் போது இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் கிரேட்டர் தேன் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், த ஆப்ஜெக்ட் பிகின் டு ஸ்லைடு. முன்னாடியே நம்ம சொன்னோம், ஒரு சப்போஸ் நம்ம ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் ஒரு கரடுமுரடாக இருக்கக்கூடிய ஒரு பாதையில் கொண்டு போயிட்டு ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டு அந்த ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட அதிகமான ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்தா மட்டும்தான் அது நகர்த்த முடியும், இல்லாட்டி நகர்த்த முடியாது. அதுவே ஒரு டைல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிஸ்டு சர்ஃபேஸாக இருந்தால் ஈஸியாக நம்மளால் மூவ் பண்ண முடியும். அப்போ கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னால் when the object is ready to move from one place to another place, at the situation we can get it that much amount of the magnitude. அப்போ if the external force acting on the object, external force கொடுக்குறோம், யார் மேலே கொடுக்குறோம்? நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குறோம். நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணும்? கிரேட்டர் தேன் த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். யூஸ்வலாகவே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய மேக்னட்யூட் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தாண்டி தான் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன், அதை தாண்டி தான் ரோலிங் ஃப்ரிக்ஷனை பற்றியும் பேசுவோம். அப்போ கிரேட்டர் தேன் த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் த ஆப்ஜெக்ட் பிகின் டு ஸ்லைடு. அப்போ மட்டும்தான் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும்? ஸ்லைட் ஆகவே ட்ரை பண்ணும். ஸோ வி கன்க்ளூட் Fk இஸ் ஈக்குவல் டு μkn. Fkன்றது யார்? கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு μk இன்ட்டு n. μkன்றது யாருங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். பக்கத்தில் நம்ம சொல்லும்போது μsன்னு சொன்னோம், அதுக்கு பேர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அப்போ μk அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன். n பிகம் ஆஸ் இட் இஸ், n இஸ் ஈக்குவல் டு mgன்னு தான் சொல்ல போகிறோம். அப்போ கைனட்டிக் ஃப்ரிக்ஷனோட எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கேட்டால் Fk இஸ் ஈக்குவல் டு μkn அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். ஒரு ஆப்ஜெக்டை ஒரு சர்ஃபேஸில் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படி சர்ஃபேஸில் பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மேலே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸால் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுது. அந்த வெலாசிட்டிக்கு பேர் வீன்னு வச்சுக்கலாம், பரவாயில்ல. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை எங்கேருந்து அப்ளை பண்ணுறோம்? ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டில் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட்டில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா வீன்ற வெலாசிட்டியில் அது ஃபார்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது பேக்வர்ட் டைரக்ஷனில் Fk அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், கைனட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. பட் இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆர் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் வாட் எவர் இட் மே பி எதுவாக இருந்தாலும் சரி மேக்னட்யூட்லி சேம் பட் டைரக்ஷனலி ஆப்போசிட்னு கிடைக்கும்.
சப்போஸ் இதே பக்கத்தில் இருக்கிற ஒரு டயக்ராம் பாருங்கள், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ஃப்ரம் ரைட் டு த லெஃப்டாக அப்ளை பண்ணியிருக்கிறோம். ரைட் டு த லெஃப்டாக அப்ளை பண்ணும்போது அதே டைரக்ஷனில் வின்ற ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது. அப்படி ட்ராவல் பண்ணும்போது எஃப்கேன்னு சொல்லக்கூடிய கைனடிக் ஃப்ரிக்ஷன் லெஃப்ட் டு த ரைட்டில் ட்ராவல் ஆகுது. அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நமக்கு என்ன நடக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றது ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டு டயக்ராம்லேருந்து நம்ம எதை கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, வாட் அபவுட் தி மேக்னட்யூட் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். முன்னாடியே நம்ம பேசின மாதிரி கைனடிக் ஃப்ரிக்ஷனை விட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய ஃபோர்ஸ் தான், மேக்னட்யூடு தான் அதிகமாக இருக்குது. அப்போ கரஸ்பாண்டிங்காக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆல்வேஸ் லெஸர் தேன் தட் ஆஃப் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கூட நம்ம அப்சர்வேஷனுக்கு கொண்டு வரலாம். அப்படி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கொண்டு வரும் பொழுது let us consider the external force is taking along the x-axis and the frictional force is taking along the y-axis. அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வந்து நம்ம x-axisல எடுத்துக்கிறோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது y-axisல எடுத்துக்கிறோம். எப்போல்லாம் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கோமோ அப்போல்லாம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈச் அதர்னு சொல்லாமா? அதாவது கம்மியான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை கொடுத்தோம் அப்படின்னா கம்மியான ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிடைக்கும், அதிகமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதிகமான ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த கிராஃப் வந்து எப்படி இருக்கும், ஸ்ட்ரைட் லைனாக போகுது. எப்போ ஸ்ட்ரைட் லைனாக போக முடியும்? when the external force is increases, correspondingly frictional force also increases. So the nature of the graph is a straight line. இப்போ Fs is equal to mu s ன்னு சொல்லலாம். அகைன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்னவாகுது, குறையுது. ஏன் குறையுது? நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். அப்போ வேல்யூஸ் குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா அதுக்கப்புறம் நீ என்ன தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் சரி அந்த ஆப்ஜெக்ட்டு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில், தட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டே போகும். அப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு μkn, அதாவது ஸ்ட்ரெயிட் லைனாக நமக்கு கிடச்சிரும். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது கான்ஸ்டன்ட் அப்படின்றத மீன் பண்ணுது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்றது ப்ரொபோர்ஷனாலிட்டியை மீன் பண்ணுது. அப்போ இதுதான் அட்மோஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ. தட்ஸ் வை வி ஹவ் டு கால் Fs maximum. So Fs maximum is the maximum static frictional force. Fk is the kinetic frictional force. That's why I am writing it is constant. எது? kinetic friction அப்படின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் and independent of the applied force. ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் தான் அது வந்து என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸ் பண்ணும். beyond the particular limit it does not respond at all. That's why I am telling it is independent of the applied force அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு தனியாக பார்த்தோம், கைனடிக் ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு தனியாக பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரெண்டு பேருக்குமான கம்பேரிசன். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் த கைனடிக் ஃப்ரிக்ஷன்? இவ்வளோ நேரம் நம்ம பேசின விஷயத்தை ஒரு டேபிளேஷனில் நம்ம இங்கே அப்சர்வேஷனுக்கு கொண்டு வரோம். இந்த டேபிளேஷன் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஸ்டாட்டிக் ஆர் கைனடிக் வாட் எவர் இட் மே பி, ஸோ இட் இஸ் அப்போசிங் த ஸ்டார்டிங் ஆஃப் மோஷன். ஸ்டாட்டிக்னா என்ன பண்ணோம், இட் இஸ் அப்போசிங் த ஸ்டார்டிங் ஆஃப் மோஷன். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவ் பண்ணுறதப்போ என்ன பண்ணுது, தடுக்குது, அப்போஸ் பண்ணுது. எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நகர்றதுக்காக வெளியிலிருந்து ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்ற ரோலே எக்ஸிக்யூட் ஆகும். அதே போல் கைனட்டிக்கில் என்ன நடக்குது, இட் அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த சர்ஃபேஸ். சர்ஃபேஸை பொறுத்து ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணுது. இட் இஸ் அப்போசிங் த ரிலேட்டிவ் மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த சர்ஃபேஸ். சர்ஃபேஸை பொறுத்து மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணுது. ஸோ இது கிட்டத்தட்ட ரெண்டு கேட்டகரியிலுமே ஒரே மாதிரியான விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறோம். ரெண்டாவதாக பார்த்தோன்னா இண்டிபெண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் கான்டாக்ட். அதாவது சர்ஃபேஸுடைய கான்டாக்டை பொறுத்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ இருக்காது. அதே போல் கைனட்டிக் ஃப்ரிக்ஷனும் த சேம் திங் ஒன்லி. இண்டிபெண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த கான்டாக்ட் அகைன் இட் பிகம்ஸ். அண்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ் mu s. Mu s is nothing but coefficient of static friction.
The coefficient of static friction depends on the nature of the materials in mutual contact. அவங்க கூட வேற யாரெல்லாம் வந்து மியூச்சுவல் கான்டாக்டில் இருக்காங்களோ அவங்களுடைய மெட்டீரியலுடைய நேச்சரை பொறுத்து மியூஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சேஞ்ச் ஆகும், மாறுபடும். கரஸ்பாண்டிங்லி the mu k depends on the nature of the materials and the temperature of the surface. ஏன்னா டெம்பரேச்சருடைய வேரியேஷனை பொறுத்து மூமெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகும். தட்ஸ் வை ஐம் டெல்லிங் மியூ கே டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். இது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா டிபெண்டிங் ஆன் தி மேக்னிடியூட் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ். கண்டிப்பாக எப்போவுமே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது அப்ளைடு ஃபோர்ஸுடைய மேக்னிடியூடை பொறுத்து தான் வேறுபடுமே தவிர, ஆனால் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இண்டிபெண்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ். ஏன்னா ஒரு பியாண்ட் த லிமிட் வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணும், ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணும், பியாண்ட் த லிமிட்டில் டஸ் நாட் ரெஸ்பான்ஸ் அட் ஆல். அதனால தான் அது என்னன்னு சொல்லிடலாம், இண்டிபெண்ட் ஆஃப் தி மேக்னிடியூட் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ்னு சொல்லிடலாம். அண்ட் த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இட் கேன் டேக் வேல்யூஸ் ஃப்ரம் 0 to μs(n). இந்த μs என்ன தான் அந்த இடத்துல நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், 0 less than or equal to fs அப்படின்னு எழுதியிருந்தோம். அப்போ மினிமம் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் μs(n) வரைக்கும் போகும். பட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா இட் கேன் நெவர் பி 0 அண்ட் ஈக்குவல்ஸ் டு μkn. கண்டிப்பாக இது என்னவா இருக்காது, 0வாக இருக்காது, ஆனால் ஈக்குவல் டு μkn இருக்கும். ஸோ இந்த 5 டிஃப்ரென்ஸை தான் நம்ம மேஜர் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த ஸ்டாட்டிக் அண்டு கைனடிக் ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறோம். கடைசியாக இதை எக்ஸ்பிரஷனில் சொல்ல விரும்பணும் அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸிமம் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் த எஃப்கே. கண்டிப்பாக கைனடிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ கண்டிப்பாக ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால தான் அது எப்படி எழுதியிருக்கோம், எஃப்எஸ் மேக்ஸிமம் இஸ் கிரேட்டர் தேன் தி எஃப்கே. லைக்வைஸ் μs இஸ் கிரேட்டர் தென் μk. அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் எஃப்எஸ் மேக்ஸிமம் கிரேட்டர் தென் எஃப்கேன்னு சொன்னால் μs கிரேட்டர் தென் μk அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எஃப்கே இஸ் லெஸ் தென் எஃப்எஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறோம். எஃப்கே லெஸ் தென் எஃப்எஸ் மேக்ஸிமம். லைக்வைஸ் μk லெஸ் தென் μsன்னு சொல்லிடலாம். தட்ஸ் ஆல்.